பயனை நான் அடைஞ்சதான் நினைக்கிறேன். 1983ல் மகா சொந்த சஷ்டி சஷ்டி அன்னைக்கு 36 தரம் சஷ்டி சொல்லி வழிபாட முடித்தேன். அன்னைக்கு ராத்திரிலேருந்து ஒரு கனவு. முருகன் என் கனவுல வருவார், ஒரு செங்கல் எடுத்து கொடுப்பார். அப்போ என் பொண்ணை நான் முதல் கர்ப்பம் 24 வயசு எனக்கு கர்ப்பமாக இருந்தேன். இதே கனவு தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது இந்த சஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா மடிப்பாக்கத்தில் குமாரபவனம் கிருஷ்ணமூர்த்தி கோமதி அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா ஒரு இந்த கோவில் ஐயப்பன் கோவில் எல்லாம் உருவாக்குறதுல பெரும் பங்கு வச்சுவா. அவர் ஜோசியரும் கூட. எங்கள் அப்பாவும் ஒரு சிறந்த ஜோதிட விற்பனர். அவர் தலைமையில நிறைய கும்பாபிஷேகங்கள் பண்ணியிருக்கார். குமாரபவனம் கிருஷ்ணமூர்த்தினா மடிப்பாக்கத்தில் தெரியாதவாளே கிடையாது. அவரோட பொண்ணு தான் நான். அவர் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரசவம் கர்ப்பிணி பொண்ணுக்கு இதே கனவு வருது. தினம் அதே கனவு தான் வரும். தொடர்ச்சியா செங்கல் எடுத்து கொடுப்பார் முருகன். அப்படியே எனக்கு அந்த அருமையா காட்சி கொடுத்தார். அதை என்னால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கனவு வந்திருக்கு. அப்பாட்ட சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், ஐயப்பன் கோவில்ல இப்ப நம்பூதிரிகள்லாம் கோவில் கட்டிட்டு கும்பாபிஷேகம் இருந்தது. வந்திருந்த உடனே அதை போய் பிரசனம் போட்டு பார்த்தா. பிரசனம் போட்டு பார்த்ததுல முருகன் கோவில் கட்டணும்னு உத்தரவாயிருக்கு அப்படின்னு பிரசனத்துல வந்தது. எந்த திக்குல கட்டணும், எப்படி கட்டணுங்கிறது கூட அதுல காமிச்சு கொடுத்தது. ஸோ அந்த பிரசனம் போட்டு அந்த கோவில் கட்டணும்னு இந்த தகவல் அன்னிலேருந்து அந்த கனவு நின்று போயிடுது. கனவு வரதில்லை, வேற கனவு தான் வந்தது. அதுக்கப்புறம் என்னோட பிரசவங்கள் இதெல்லாம் முடிய விட்டு 83லேருந்தே இதுக்கு எத்தங்கூட்ட ஆரம்பிச்சிட்டார். 84லேயும் பிரசவம் ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு இதுவே மனசுல ஓடின்னு இருந்தது. இந்த எப்படியாவது கோவில் கட்டணுன்றதுக்காக அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் எல்லாரும், அப்பா ஜோதிடருங்கிறதுனால பல பிரமுகர்கள் எல்லாரும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அது மூலமா எத்தங்கூட்டி அப்பா ரிட்டையர் ஆன உடனே அந்த இடத்துல கிரவுண்டு வாங்கினார். ரிட்டையர்மெண்ட் பணத்தை போட்டு இப்ப முருகன் கோவில் இருக்கிற இடத்துல அப்பா கிரவுண்டு வாங்கி எல்லா வேலைகளையும் நிறைய சண்முகானந்த சபா அப்படின்னுட்டு ஒரு கமிட்டியை போட்டு அதில் பல மெம்பர்களை கூட சேர்த்துட்டு ஆரம்பித்தார். அப்பா அந்த கட்டிட வேலையெல்லாம் கல்யாண கந்தசாமி கோவிலோட கட்டிட நிர்மாணங்கள்லாம் ஆரம்பித்து படிப்படியாக ராமதாசர் அப்பாவுக்கு ரொம்ப உற்ற நெருங்கின தோழர். கருமாரியம்மன் கோவில் இது. அப்பாவோட ஜோதிடத்து மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அதே மாதிரி காளிகாம்பாள் கோவில் பிரதான சிவாச்சாரியால் அப்பான்னா அப்படி ஒரு மதிப்பு. கும்பாபிஷேகம் வச்சு கொடுக்கறது, எம்ஜிஆருக்கு நாள் பார்த்து கொடுத்தது எல்லாமே எங்கள் அப்பா பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பண்ணி கொடுத்தது எல்லாமே அப்பா பண்ணியிருக்காரு. அதனால அப்பா மேல அவளுக்குலாம் ரொம்ப ஒரு நம்பிக்கையும் அதீத பாசமும். ஸோ அப்பாவுக்கு இந்த கோவில் கட்டுற வேலைக்கு அவள்லாம் ரொம்ப உறுதுணையா இருந்தா. பிரமுகர்கள்லாம் இதுவா இருந்தா. அது போக இந்த கோவில் கட்டின்னு இருக்கிறச்சே அப்பா எப்போ யாருக்கோ ஒரு ஜோதிடம் சொன்னது சொல்லிட்டு மறந்து கூட போயிட்டார். தாராப்பூர்னு ஒரு இது இருந்தது, தாராப்பூர் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் தாராப்பூர் ராமச்சந்திர ஐயருங்கிறவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கிருஷ்ணமூர்த்தி ஐயர், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நீங்க சொன்ன டேட்டில் எனக்கு கேஸ் எல்லாம் ஜெயிச்சு கோடிக்கணக்கில் பணம் வந்துருது, உங்களோட ஃபீஸ் எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. எங்க அப்பா சொன்னார், எனக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், கல்யாண கந்தசாமி கோவில் முருகன் கோவில் கட்ட எத்தங்கூட்டியிருக்கேன், அதுக்கு எதாவது பண்ணுங்கன்னா மொத்த சிமெண்ட் மூட்டையும் அவர் அனுப்பிச்சு வச்சார். அப்ப ஸோ அந்த மாதிரி அப்பா ஜோதிடத்துக்கு பணங்கள், அப்பா நல்ல வசதியானவர். அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்த்தாங்க. பண கஷ்டம் கிடையாதுனால இந்த ஜோதிடத்தெல்லாம் சம்பாதிக்கணுங்கிறதுல அப்பா டெலிஃபோன்ஸ்லையும் வேலை பார்த்தா. அது அத்தனையும் அப்படியே திருப்பணிகளுக்கு, அன்னதானம், அந்த மாதிரி ஆன்மீக இதுக்கு அப்பா தன்னோட ஜோதிட வருமானத்தெல்லாம் பயன்படுத்தினார். ஸோ அப்படி உருவாகி கோவிலுக்கு எல்லாம் சிலையெல்லாம் வாங்குற அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு. முருகர் சிலை இந்த இதெல்லாம் கொண்டு போயிடுச்சு. பிள்ளையார் சிலை ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பிள்ளையார் சிலையை வாங்குறதுக்கு மகாபலிபுரம் போறாரப்பா. நிறைய பணம் கட்டிட்டு எல்லாம் போறார். பணத்தெல்லாம் வாங்கிட்டு வரைச்சு அங்க திருட்டு பையங்கெல்லாம் இப்போ வனாந்திரமா இருந்தது, எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் சிலைக்கு பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்து திருடர்கள் வராங்க. அப்பா உடனே கார்ல ஏறி டிக்கியில அவசரமா சுவாமிய டிக்கியில போட்டுட்டு என்ன பண்றார், நீ அவசரமா விடு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொன்னோடனே டிரைவர் என்ன பண்றாரு, ஃபாஸ்டா விடுறாரு. கார் எங்க நிக்கிறதுனா அடையாறுல நின்னுட்டுருக்கு. அப்ப அடையாறுல நிக்கிறச்சு அங்க ப்ரொசஷன் போயின்னு இருக்கு, ஊர்வலம். என்ன ஊர்வலம் போறதுன்னா, மகா பெரியவா வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பெரியவா வரைச்சு அவருக்கு உண்டான இதெல்லாம் ஊர்வலத்துல யானை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த யானை என்ன பண்றது, ரோடு கிராஸ் பண்ணி டிக்கியில தட்டுறது. மகா பெரியவா வந்துட்டு இருக்கா பல்லக்குல, முன்னாடி யானை போயிட்டு இருக்கு, பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கா. யானை இந்த கார் கிட்ட டிக்கியை தட்டுறது. உடனே பெரியவா நிறுத்த சொல்லிட்டு டிக்கியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு திறந்து காட்ட சொல்றா. இந்த மாதிரி கோவில் கட்டுறோம், அதுக்காக இதுவும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னேன். டிக்கியை திறந்து பெரியவா அந்த பிள்ளையாருக்கு இதெல்லாம் சொல்லி, இந்த பிள்ளையாருக்கு கருணை கணபதி
அப்படி பிள்ளையாரே யானையே வந்து இது பண்ணி சொன்னதுனால பண்றான். உடனே அடுத்த இவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி அவர் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்து கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் வந்து நடத்தி கொடுத்து எல்லாம் சிறப்பா இது பண்ணார். அப்ப அதுல இருந்து இந்த கோவில் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் இதுவா இருந்தா இப்ப வந்து நாகராஜா குருக்கள் வந்து எடுத்துட்ட அப்புறம் ரொம்ப சிறப்பா போயின்னு இருக்கு. இப்ப இருக்கிற கமிட்டியும் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவாள்லாம் சிவாச்சாரியெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. நாகராஜனோட தலைமையில இந்த கோவில் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த கோவிலுக்கு அன்னதானத்துக்கு விற்ற இதுக்கு எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுத்தவா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த கோவிலை கொண்டு வரணும். இந்த கோவிலுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கு. இங்கதான் தனி செவ்வாய் சன்னதி இருக்கு. இந்த கோவில்ல திலபத்ம தானம்ன்ற ஒரு ஸ்பெஷல் 8ல செவ்வாய் இருக்கிறவங்க, 12ல செவ்வாய் இருக்கிறவங்க, 4ல செவ்வாய் இருக்கிறவங்க, அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் செவ்வாய் நீச்சம் எல்லாம் இருக்கிறோம். தனி சன்னதி இருக்கு. திலபத்ம தானத்துல இந்த நாகராஜ குருக்கள் எக்ஸ்பர்ட். அவர் வந்து அதை பண்ணி வைப்பார். இந்த திலபத்ம தானம் பண்ணா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி சட்டுன்னு கல்யாணம் இதுவாயிடுறது. அதே மாதிரி கல்யாணம் நின்று போனவங்க, டைவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் அதுக்கு ஒரு வழி கிடைக்கிறது அவங்களோட. அது தவிர வீடு கட்டுறதுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அது நிறைவேற்றி வைக்கிறது. எனக்கே வந்து செயின் திருடு போச்சு. அவன் எது வாங்கினாலும் இந்த முருகர்கிட்ட போட்டுட்டு தான் நான் எடுத்து எனக்கு போட்டுப்பேன். அப்படியே திருடன் வந்து கையை விட்டு கையில எல்லாம் எண்ணெய் தடவிட்டு இருந்தா என்னால் பிடிக்க முடியல. 92 சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு திருட்டு போச்சு. முருகன்கிட்ட போய் முருகா உன்னை நம்பி தானே எல்லாம் உனக்கு போட்டுட்டு தானே போட்டேன், இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செப்டம்பர் 92ல போலீஸ் திருடனை பிடிச்சிட்டாங்க. கொண்டு வந்து எப்படி டெமோ பண்ணி எப்படி திருடினேன் எல்லாம் இது பண்ணான். ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த எவ்வளவு நகை இந்த எல்லா ஏரியா ஃபுல்லா திருடினான். எங்க வீடு பக்கத்து வீடு எல்லார் வீட்லயும் திருட்டு போயிருந்தது. எனக்கு மாத்திரம் கழுத்துல இருந்து செயின் எடுத்துன்னு போயிருந்தான். அந்த மாதிரி நிறைய திருட்டு போயிருந்தது. அவன் சொன்னான் எல்லாத்தையும் உருக்கி இப்படி நீள நீளமா பல்பா மாதிரி வச்சிருந்தான். இந்த செயினை எடுக்க விட்டு என்னால வேற எதுவுமே பண்ண முடியலன்னு முழுசா செயின் எனக்கு மாத்திரம் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் முருகன் கழுத்துல கொண்டு அதை போட்டுட்டு திரும்ப என் கழுத்துல அந்த செயின் வந்து முழுசா ஏறிட்டு, அது மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எது கேட்டாலும் அந்த வரம் கண்டிப்பா அந்த முருகன் கிட்ட கிடைச்சிடும். அது வந்து சர்வ நிச்சயம். கல்யாண கந்தசாமி இது எல்லாரும் அடிபணிஞ்சு வணங்கி அவரோட கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது 3வது கும்பாபிஷேகம். முதல் கும்பாபிஷேகம் 1987 எங்க அப்பா குமாரபவனம் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில நடைபெற்றது. நாங்கெல்லாம் இருந்து பண்ணோம். 2வது கும்பாபிஷேகத்துக்கும் எங்க அப்பா இருந்தார். அப்ப ரொம்ப வயசாயிடுது. இப்ப மிச்ச கமிட்டிக்காரங்கெல்லாம் எடுத்து இது பண்ணி அவர் கூட மேட இருந்து எல்லாம் இது பண்ணார் அப்பாவுக்கு. இப்ப அவர் போய் 10 வருஷம் ஆகுது. இப்ப இந்த குழு தலைமையில நல்லா எல்லாம் சிங்கப்பூர்ல நான் வந்து அஸ்ட்ராலஜர். என் பையன் அங்க இருக்கிறதுனால நான் அங்க போய் இருக்கிறேன். 8 மாசம் அங்க இருப்போம், 4 மாசம் இங்க வருவோம். அதை தவிர கல்யாணங்கள் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம்னா அதுக்காக வந்திருக்கேன். இப்ப அந்த மாதிரி இது பண்றேன். இந்த கோவிலுக்கு இதெல்லாம் என்னால முடிஞ்ச பண்ணிக்கல. தினமும் எங்க வீடு அந்த கோவில் பக்கத்து வீடு தான் எங்க வீடு. அதனால காத்தால எழுந்து அந்த கோவிலை தொட்ட வீடு எங்க வீடு. கோவிலை தொட்ட வீடு எங்க வீடு. கோவில் தினமும் காத்தால எழுந்து மார்கழி மாசம் ஆட்டம் கோவில் போய் சஷ்டி சொல்லி கோலம் போட்டு எல்லாமே என்னோட இது. அங்க எல்லாருமே கோலமாமி அப்படின்னு சொல்லுவா தெரியும். அது தவிர முருகனோட அருளால மடிப்பாக்கத்துல எலெக்ஷன்ல ஜெயிச்சு எந்த கட்சியும் இல்லாம ஜெயிச்சு தனி கவுன்சிலரா நான் 5 வருஷம் பொறுப்பா இருந்திருக்கேன். மடிப்பாக்கம் எக்ஸ் கவுன்சிலர் நானுங்கிறத பெருமையா சொல்லிக்கிறேன். இதுல என்னன்னா எந்த கட்சியும் இல்லாம சுயேட்சை வேட்பாளராக இருந்து நான் ஜெயிச்சேங்கிறது எனக்கு ஒரு பெருமை. எந்த கட்சியுமே சார்ல. நம்ம எங்க அப்பா பண்ணின சேவையும் எங்களோட உண்மையான உழைப்பும் நேர்மையும் முருகனோட கருணையும் எங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்து, இதெல்லாம் ஒரு பொறுப்பு தான்.